அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இப்போ சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மீனராசி அன்பர்களுக்கு கடந்த 2.5 வருடங்கள் சனி பெயர்ச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் மீன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி கிரகம் தனுசு வீட்டில் இருந்து உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்களுக்கு தொழில் வேலை எந்த பெருசாக மோசமான பாதிப்புகளெல்லாம் இல்லாமல் சுமாரான வேலை, அதாவது வேலையில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல சனி கிரகமே தொழில் ஸ்தான அதிபதின்னு சொல்லுவாங்க. அப்படின்னும்போது அந்த தொழில் ஸ்தான அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடமான தனுசு வீட்டில் நட்பு கிரகம். தனுசு வீட்டுக்கு சனி நட்பு கிரகம். அப்படின்னும்போது சனி நட்பு கிரகம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களையே உங்களுக்கு அவர் செஞ்சுருப்பார். தொழில் வேலை, சொந்த தொழில் செய்கிறவங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இந்த கூட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் சனி பகவான். கடந்த காலங்கள் எல்லாமே ஓரளவுக்கு, அதாவது 90%, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைன்னா மட்டும்தான் நீங்கள் சிரமப்பட்டிருக்கணுமே தவிர, மற்றபடி கோச்சாரப்படி சனி 10ஆம் இடத்துல இருந்த சனி நன்மையே கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சுருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ வரக்கூடிய 2.5 வருடங்கள் சனி பயிற்சி என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு சனி வராரு. சரிங்களா? 11ஆம் இடம் அதாவது லாபஸ்தானம், கூடவே மகர வீடு. மகரம் சனிக்கு சொந்த வீடு. அப்படின்னும்போது சனி உங்களுக்கு எல்லா யோகங்களும் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு அள்ளி வழங்க போகிறாரு. சரிங்களா? மீனராசி அன்பர்கள் தாராளமாக சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீங்க. எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதாலும் தாராளமாக பண்ணுங்கள். எவ்வளோ முதலீடு, கடன், நீங்கள் எங்கே கடன் கேட்டாலும் கண்டிப்பாக கடன் கிடைக்கும். பணம் நீங்கள் எங்கே கேட்டாலும் பணம் கிடைக்கும். முதலீடு பண்ணி எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக செஞ்சு சக்ஸஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுக்கு 3 கிரகமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. அதனால் ராகுவும் ஃபேவராக இருக்குது, உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 3ஆம் இடத்துல இருந்து குரு 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 11ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஜாதகத்திலேயே தசாபுத்தி சரியில்லைனா கூட, உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தியே சரியில்லைனா கூட இந்த கோச்சார பலன் உங்களுக்கு பிரமாதமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போகுது. ஏன்னா மீனராசி அன்பர்கள் கடந்த வருடங்களில் பல வருடங்களாக நிறைய பேர் ரொம்ப மோசமான நிலைகளில், வறுமையான நிலைகளில் இருந்திருந்தாலும் அது எல்லாத்துக்குமே ஒரு உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போய் அடைய போகிறீங்க. அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது இந்த வரக்கூடிய சனி பயிற்சி. கூடவே குருவும் இருக்கிறது இன்னும் யோகம் உங்களுக்கு. அதனால் மீனராசி அன்பர்கள் தைரியமாக எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். நீங்கள் வெளிநாடுகள் போகணும், வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலும் அதுக்கும் உங்களுக்கு ஃபேவராக அமையும். அதுக்கு தானாக கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடச்சி அந்த பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கான எல்லா கான்டாக்ட்ஸும் உங்களுக்கு எல்லாமே பிரமாதமாக அமைஞ்சு ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் அமையும். திருமணம் ஆகாமல் இருந்துச்சா கண்டிப்பாக திருமணம் ஆகும். குழந்தை பிறக்காமல் இருந்துச்சா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி எல்லா யோகங்களும் எல்லா நன்மைகளும் கொடுக்கறது தான் 11ஆம் இடமான லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் சனியே உட்கார்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம், திடீர் பணயோகம், திடீர்னு நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறைமுகமான பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த கெசினோ கேம்பிளிங் பண்ணுவாங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இந்த வீடு கட்டி சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த தொழில் பண்ணாலுமே
சரிங்களா? அவர் எந்த தொழில் பண்ணுறவராக இருந்தாலும், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, எந்த தொழில் அவர் பண்ணுறவராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த காலம், யோகமான காலம். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. திடீர் பணவரவு வரப்போகுது, திடீர் யோகம், திடீர் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து திடீர்னு கிடைக்கும். அது மூலயமா கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். இது இத்தனை வருஷமாக கோர்ட்டு கேஸு பிரச்சனைன்னு இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு கூட அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக வந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். அந்த மாதிரி எல்லா நன்மைகளும் எல்லா வகையிலையுமே உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சரிங்களா? அதனால் மீன ராசி இருக்கிற ராசிகள்லேயே மிகவும் யோகமான முதல் வரிசையில் இருக்கிறது, முதல் மிகப்பெரிய யோகம் கொண்ட முதல் ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா மீன ராசி தான். அதனால் மீன ராசிக்கு ரொம்ப பிரமாதமாக அருமையாக யோகமாக இருக்குது. அதனால் கவலை இல்லாமல் மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னுட்டு அலட்சியமாக இருந்துடாதீங்க. டெய்லி தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சிவன்கிட்ட, இறைவன்கிட்ட, உங்களுக்கு பிடிச்ச இறைவன்கிட்ட நீங்கள் கண்ணை மூடிட்டு கேளுங்க. உங்களுடைய லட்சியம் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத டெய்லி ஒரு மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணி இறைவன்கிட்ட கேளுங்க. இதை நீங்கள் கேட்க தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் கிடைக்கும். அதாவது கிரகங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கூடவே நீங்கள் இறை வழிபாட்டுலேயே இறைவன்கிட்ட உங்களை அர்ப்பணித்து நல்ல தியானம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது இன்னும் டபுள் ப்ரமோஷன் மாதிரி டபுளான உங்களுக்கு வருமானங்கள் சிறப்பாக அமைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் மீனராசி அன்பர்கள் மிகப்பெரிய யோகங்கள், மிகப்பெரிய ராஜயோகங்கள், திடீர் பணவரவுகள் எல்லா அம்சமும் பிரமாதமாக அமையப்போது மீனராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக வாழப்போகிறீர்கள். அதனால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, இப்போது இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாமே கோச்சார பலன்கள். இப்போ அட் ப்ரெசன்ட் பிளானட்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நான் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு துல்லியமாக தெரியணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் உங்களுக்கு துல்லியமாக உங்களால் ஜாதகத்தை கணிச்சு அதில் தசாபுத்தி காலங்களை கணிச்சு அதில் எந்த தசாபுத்தி நாதன் எத்தனாம் இடத்துல இருக்கார், அவருடைய பலன் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடியும். அதனால் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டுமே. ஓம் நம சிவாய்.